தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. நீங்கள் அந்த எத்தனை ஆண்டுகள் நீங்கள் குரு கூட இருந்தீங்களோ அதுக்கான பலன் கிடைக்கும் என்று சொன்னேன். அந்த பலன் கிடைக்க போகிறது. ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் RPT ஏற்பாட்டில் கில்லானில் மகா அன்னதானம் 2026. ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் RPT மகா அன்னதானம் எனும் மாபெரும் நிகழ்வை கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிநடத்தி வந்துள்ளது. இந்த மகா அன்னதானம் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் RPTயின் ஸ்தாபகர் மற்றும் தலைவருமாகிய டத்தோஸ்ரீ குருஜி என அன்புடன் அழைக்கப்படும் மதிப்புமிகு டத்தோஸ்ரீ டாக்டர் V. பாலகிருஷ்ணன் அவர்களின் தெய்வீக பிறந்த நாளை முன்னிட்டு அவரது துணைவியார் மதிப்பிற்குரிய டத்தினிஸ்ரீ சுந்தரி பாலகிருஷ்ணன் குருமாதா அவர்களின் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இவ்வருடம் டத்தோஸ்ரீ குருஜி அவர்களின் தெய்வீக பிறந்த நாளாகிய February 22, 2026 அன்று உலகம் முழுவதும் உள்ள RPT இயக்கம் ஏற்பாட்டில் பல ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு இலவச உணவும் அவர்களுக்கு தேவைப்படும் வாழ்வாதார பொருள்களும் வழங்கப்பட்டது. அதனையொட்டி கில்லான் பண்டமாரானில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் 9 May 2026 அன்று டத்தோஸ்ரீ குருஜி அவர்களின் புதல்வி டாக்டர் சீதா பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் RPTயின் மகா அன்னதானம் 2026 மிக சிறப்பாக நடைபெற்றது. 15,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு அதிகாலை 4 மணி அளவில் சிறப்பு பூஜைகளுடன் துவங்கி பிற்பகல் 3 மணி அளவில் முடிவுற்றது. இம்முறை மலேசியா மட்டுமல்லாது சிங்கப்பூர், இந்தியா, யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, ஹங்கேரி என உலகம் முழுவதும் உள்ள RPT உறுப்பினர்களும் அவர்தம் குடும்பத்தினரும் மற்றும் பொதுமக்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். வந்திருந்த அனைவருக்கும் RPTயின் ஏற்பாட்டில் காலை சிற்றுண்டியும் மிக சிறப்பான அம்சமாகிய மகா பிரசாதமாகிய அன்னதான உணவும் லட்டுகளும் மதியம் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் சிறப்பு வருகையாளராக RPTயின் தலைவர் டத்தோஸ்ரீ குருஜி அவர்களும் அவரின் புதல்வி டாக்டர் சீதா பாலகிருஷ்ணன் மற்றும் மருமகன் டாக்டர் மகேஷ் ஆனந்த் கலந்து சிறப்பித்தார்கள். காலை 10:30 மணி அளவில் ஆலயத்திற்கு வந்த சிறப்பு வருகையாளர்கள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பின் அவர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பாக மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் டத்தோஸ்ரீ குருஜி அவர்களின் மகள் டாக்டர் சீதா தலைமையில் மகேஸ்வர பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது பண்டமாரான் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய திருப்பணிக்காக டத்தோஸ்ரீ குருஜி அவர்கள் 10,000 ரிங்கிட் நன்கொடை ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார்கள். அதன்பின் அனைத்து RPT சீடர்கள் சார்பாக டத்தோஸ்ரீ குருஜி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. டாக்டர் சீதா அவர்களின் முன்னுரைக்கு பின்
டத்தோஸ்ரீ குருஜி அவர்கள் மிக ஆவலுடனும் பெரும் மகிழ்ச்சியுடனும் கூடியிருந்த அனைவர் முன்னிலையில் சிறப்புரை ஆற்றினார்கள். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டத்தோஸ்ரீ குருஜி அவர்களை அனைத்து ஆர்பிடி சீடர்கள் மற்றும் வருகையாளர்கள் சார்பாக திருமுறையாற்ற மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பணி பண்புடனும் அழைக்கின்றோம். ஓம் நம சிவாய சரவண பவ. ஓம் முருகா. இன்று இந்த குருவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பூஜைகளும் அன்னதானமும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தலைமை தாங்கி குருவின் மகளாகிய டாக்டர் சீதா அவர்கள் தலைமையிலே இது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எல்லா வகையிலும் சீடர்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு காவல்துறையில் சேர்ந்தவர்களும் நல்ல நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழாவை மிகவும் சிறப்பாக செயல்படுவதற்கு அவர்கள் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அதுபோல ரேலா அவர்களும் ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். சீடர்கள் அனைவருமே இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துவதற்கு அன்பு கொண்டு எல்லோருமே சிறப்பாக அது நடவதற்கு அவர்களோட பங்கை அளித்திருக்கின்றார்கள் என்பது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த வேளையிலே அதாவது கோயில் தலைவர் அவர் தம் குழுவினர் அனைவருக்கும் இந்த வேளையிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே என்னுடைய சீடர்களாகிய அதாவது மலேசியாவில் உள்ளவர்களும் சரி, தமிழ்நாட்டில் உள்ளவர்களும் சரி, அதே மாதிரி சிங்கப்பூரில் உள்ளவர்களும் சரி, யூகேயில் உள்ளவர்களும் சரி, உலகம் எங்கும் இருக்கும் எனது அன்பான சீடர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் லத்தீன் ஸ்ரீ ஜி அவர்கள் குருமாதா சார்பாகவும் எங்களின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்கள் இல்லைன்னா குரு இல்லைன்னா நீங்க இல்லை. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு அன்பும் அந்த அன்பு கலந்த ஒரு நிலை இது. நீங்கள் எப்படி குருவை நேசிக்கின்றீர்களோ அது மாதிரி குருவும் உங்களை நேசிக்கின்றேன். அதாவது 2 வருஷமாக படும் சோதனைக்கு குரு வந்து இறைவனுடைய சோதனைக்கு மிகவும் ஆளானே. ஏன்னு கேட்டால் பூஜைகள் மிக மிக பெரிய பெரிய பூஜைகளும் மக்கள் அனைவருமே, அதாவது ஆர்பிடியில் உள்ள அனைவருமே, அவர் குடும்பத்தார் அவர்களுடைய பரம்பரையில் எல்லோருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக மிக கடுமையான பூஜைகள் செஞ்சேன். அதில் மிக சோதனையும் நடந்தது, கடுமையான சோதனை. அந்த சோதனையோட பல ரிசர்ச்சும் பண்ண கடைசியில் இறைவன் அருளாலே அந்த சோதனையை வென்று இன்று அந்த பூஜை வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கிறது. இது சம்பந்தமாக ஒன்று கூட நிகழ்வு ஒன்று நடத்த போறேன். அதுல வந்து மிக மிக முக்கியமான விஷயங்களை அதை பற்றி பேச போறேன். அதாவது ஒவ்வொரு பயிற்சியிலையும் நான் சொல்லுவேன், அதாவது வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து விடாமல் பயிற்சி பண்ணிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அந்த எத்தனை ஆண்டுகள் நீங்கள் குரு கூட இருந்தீங்களோ அதுக்கான பலன் கிடைக்கும் என்று சொன்னேன். அந்த பலன் கிடைக்க போகிறது. யோக சக்தி என்பது ஒரு மகத்தான சக்தி. குரு 32 வருட காலமாக அந்த பயிற்சியை நடத்தி வருகின்றேன். இறைவன் அருளால இறைவன் கொடுத்த எனக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் யோக சக்தி. அது மட்டும் அல்லாமல் இந்த அன்னை தாய் தந்தை சிவசக்தி அருளாலும், காளி தேவியின் அருளாலும், விநாயக பெருமன் அருளாலும், முருகன் பெருமன் அருளாலும், அனைத்து தெய்வங்களின் ஆசீராலும் இன்று உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். அதனால் அதை பற்றியும், அதாவது யோக சக்தியை பற்றியும் ஞானத்தை பற்றியும் மனம் திறந்து பல விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். சில பேர் ஞானம்னா காசு கொடுத்து வாங்குற பொருள் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. குரு அருள், இறை அருள் இரண்டும் இருந்தால் தான் ஞானம் பெறும். இந்த பூஜையின் பயனாக வாழ்க்கையில எல்லோருமே மிக 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 சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்போடும் நோய் நொடிகளில் இருந்தும் விடுபட்டு நன்றாக வாழ்வீர்கள் என்று இந்த வேளையிலே இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். எல்லோருக்கும் அன்பு வணக்கம், நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க வந்தோடனே இறைவனை வழிபட்ட அப்பன் முருகன் வணங்கின என்ன எனக்கு வருதோ தோணுதோ அதை தான் நான் உண்மையான விஷயங்களை தான் பேசுவேன்.
அது வந்துட்டு அதுக்காக நான் எழுதி வச்சு கற்பனை பண்ணி யோசிச்சுலாம் பேசுறது இல்லை. இந்த விழாக்கு மிக சிறப்பாக நடைபெறணுன்றதுக்காக வேண்டிய தமிழ்நாட்டில இருந்து வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அதே போல யூகேல இருந்து வந்திருக்கீங்க, யூகேல இருந்து வந்தவர்களுக்கும் ஆஸ்திரேலியால இருந்து வந்தவர்களுக்கும் உலகம் எங்கிருந்து வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி. இன்று ஆர்பிடியின் மகா அன்னதானம் 2026 நிகழ்வில் கலந்து சிறப்பித்த பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டத்தோஸ்ரீ குருஜி அவர்களுக்கும், டாக்டர் சீதா மற்றும் டாக்டர் மகேஷ் ஆனந்த் அவர்களுக்கும் அனைத்து ஆர்பிடி சீடர்கள் மற்றும் வருகையாளர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். யோகஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம், குருமாதா சரணம். யோகஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம், குருமாதா சரணம். என் அன்பு தந்தையாகிய பெருமதிப்புக்குரிய டத்தோஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், என் அன்பு தாயாராகிய பெருமதிப்புக்குரிய டத்தின் ஸ்ரீ சுந்தரி அவர்களுக்கும் எனது முதற்கண் அன்பான பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பு கணவர் டாக்டர் மகேஷ் ஆனந்த் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அழைப்பினை ஏற்று இங்கு திரண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மற்றும் உலகெங்கும் வாழும் அனைத்து ஆர்பிடி அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த ஆலய நிர்வாகத்தினர், குறிப்பாக கோவில் தலைவர் திரு பத்துமலை அவர்கள், துணை தலைவர் திரு செல்வராஜு அவர்கள், செயலாளர் திருமதி சுந்தரி அவர்கள், பொருளாளர் டாக்டர் திலகா அவர்கள் மற்றும் இதர கோவில் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய பிரத்யேக ஹோமம், அபிஷேகம் மற்றும் பூஜைகளை சிறப்பாக வழிநடத்திய தலைமை அர்ச்சகர், அவர் தம் உதவியாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு சேவையில் ஈடுபட்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகள், ரேலா உறுப்பினர்கள் மற்றும் வருகையாளர்களுக்கு பல சேவைகளை வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆர்பிடி உறுப்பினர்கள், குறிப்பாக வருகையாளர்களை சீராக வழிநடத்தும் சேவை, மருத்துவ சேவை, உணவு வழங்கும் சேவை, இன்னும் பல சேவைகளை செய்பவர்களுக்கு எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய ஆர்பிடியின் மகா அன்னதானம் விழா மிகவும் கோலாகலமாக களை கட்டி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு இன்னும் மெருகூட்டும் வண்ணமாக பங்கெடுத்த அனைத்து கலைஞர்கள், அதாவது தேவாரம், பரதநாட்டியம், வீணை, தப்லா, உரிமை மேளம், பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், கரகாட்டம், கோலாட்டம் மற்றும் லயன் டான்ஸ் என செவிக்கு இனிய மற்றும் கண்களுக்கு விருந்தாக அமைந்த படைப்புகளை வழங்கிய அனைத்து கலைஞர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் இந்த ஆர்பிடியின் மகா அன்னதானம் நிகழ்வு வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடைபெற பல வகையிலும் உறுதுணையாக இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அன்பர்களே, இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆர்பிடியின் மகா அன்னதானம் நிகழ்வில் வழங்கப்படும் அன்னதானம் மற்றும் லட்டுகளை பெற்றுக்கொண்டு அனைவரும் குரு அருளோடும் இறை அருளோடும் என்றென்றும் சுபிட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டி இப்பொழுது உங்கள் அனைவரிடம் இருந்து அன்புடன் விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். யோகஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம், குருமாதா சரணம். யோகஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம், குருமாதா சரணம். வணக்கம். என் பெயர் டாக்டர் கோமதி.
நான் ஆர்பிடியின் மகா அன்னதானம் 2026 நிகழ்வின் ஏற்பாட்டு குழு உறுப்பினர் ஆவேன். ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம், அதாவது ஆர்பிடி இயக்கம், மகா அன்னதானம் எனும் மாபெரும் நிகழ்வை கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் ஆர்பிடியின் ஸ்தாபகர் மற்றும் தலைவருமாகிய டத்தோஸ்ரீ குருஜி என அன்போடு அழைக்கப்படும் மதிப்புமிகு டத்தோஸ்ரீ டாக்டர் வி பாலகிருஷ்ணன் அவர்களின் தெய்வீக பிறந்த நாளை முன்னிட்டு அவரது துணைவியார் மதிப்பிற்குரிய டத்தின் ஸ்ரீ சுந்தரி பாலகிருஷ்ணன், அதாவது எங்கள் குருமாதா அவர்களின் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வருடம் டத்துஸ்ரீ குருஜி அவர்களின் தெய்வீக பிறந்த நாளாகிய 22 பிப்ரவரி 2026 அன்று உலகம் முழுவதும் உள்ள ஆர்பிடி இயக்கம் ஏற்பாட்டில் பல ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு இலவச உணவும் அவர்களுக்கு தேவைப்படும் பொருள்களும் வழங்கப்பட்டன. அதனையொட்டி இன்று, அதாவது 9 மே 2026 அன்று கில்லான் பண்டமாரானில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் டத்துஸ்ரீ குருஜி அவர்களின் புதல்வி டாக்டர் சீதா பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் ஆர்பிடியின் மகா அன்னதானம் எனும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 15,000த்திற்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு அதிகாலை 4 மணி அளவில் சிறப்பு பூஜைகளுடன் துவங்கி பிற்பகல் 3 மணி அளவில் முடிவுற்றது. இம்முறை மலேசியா மட்டுமல்லாது சிங்கப்பூர், இந்தியா, யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, ஹங்கேரி என உலகம் முழுவதும் உள்ள ஆர்பிடி உறுப்பினர்களும் அவரது குடும்பத்தினரும் மற்றும் பொதுமக்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் ஆர்பிடியின் ஏற்பாட்டில் காலை சிற்றுண்டியும் மிக சிறப்பான அம்சமாகிய மகா பிரசாதமாகிய அன்னதான உணவும் லட்டுகளும் மதியம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு வருகையாளராக ஆர்பிடியின் தலைவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்களும் அவரின் புதல்வி டாக்டர் சீதா பாலகிருஷ்ணன் மற்றும் மருமகன் டாக்டர் மகேஷ் ஆனந்த் கலந்து சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்வின் முக்கிய அம்சமாக பண்டமரான் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய திருப்பணிக்காக டத்துஸ்ரீ குருஜி அவர்கள் நன்கொடை ஆலய நிர்வாகத்தினரிடம் வழங்கினார்கள். பின்னர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள் மிகவும் ஆவலுடனும் பெரும் மகிழ்ச்சியுடனும் கூடியிருந்த அனைவர் முன்னிலையில் சிறப்புரை ஆற்றினார்கள். இன்றைய நிகழ்வின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், இன்று சிறப்பு வழிபாட்டுடன் இந்திய பாரம்பரிய கலை கலாச்சார அம்சங்களும் இடம்பெற்றிருந்தன. அதாவது பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், கோலாட்டம், கரகாட்டம், உரிமை மேளம், பரதநாட்டியம், கர்நாடக வாத்தியங்களாகிய வீணை, தபலா மற்றும் திருமுறை பாடல்களும் இடம்பெற்றிருந்தன. பலின மக்கள் வாழும் இந்த மலேசிய நாட்டிற்கேற்ப லயன் டான்ஸ், அதாவது சிங்க நடனமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கலந்து கொண்ட அனைத்து வருகையாளரும் பாரம்பரிய உடை அணிந்து அனைத்து பூஜைகளிலும் மிகவும் பக்தி உணர்வோடு கலந்து கொண்டார்கள். சிறுவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் பொருட்டு இலவசமாக ஐஸ்கிரீம் மற்றும் பலூன்கள் வழங்கப்படுகின்றன. ஆர்பிடியின் மகா அன்னதானம் 2026 நிகழ்வு சீராக நடைபெறும் பொருட்டு 2 மாதங்களுக்கு முன்பாகவே வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டு இன்று சுமார் 600 ஆர்பிடி தொண்டூழியர்கள், குறிப்பாக இளைஞர்கள், பல சேவைகளில் ஈடுபட்டு சேவைகளை வழங்கினார்கள். குறிப்பாக பாதுகாப்பு சேவை, உணவு பரிமாறும் சேவை மற்றும் வருகையாளர்களை சீராக வழிநடத்தும் சேவை. வருகையாளர்களின் வசதிக்காக இம்முறை 2 இடங்களில் உணவு வழங்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் மற்றும் உடல் நலம் குறைந்தவர்களுக்கு தனியே உணவு வழங்கப்பட்டது. மேலும் சுமார் 20 ஆர்பிடி மருத்துவர்கள் ஆம்புலன்ஸ் வசதியுடன் கூடிய தனியார் முதலுதவி தொண்டூழியர்களுடன் இணைந்து அவசர மருத்துவ சிகிச்சை வழங்கும் சேவையில் ஈடுபட்டார்கள். இதை தவிர்த்து கில்லான் பொது மருத்துவமனையின் அவசர பிரிவு இந்த நிகழ்வுக்காக நமக்கு ஒத்துழைப்பை வழங்கினார்கள். நிகழ்வை இருந்த இடத்தில் இருந்தே கண்டுகளிக்கும் பொருட்டு ஆங்காங்கே மின்னியல் தொலைக்காட்சிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வேளையில் ஆர்பிடியின் மகா அன்னதானம் 2026 நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் டாக்டர் சீதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி, நல்லாசி வழங்கிய டத்துஸ்ரீ குருஜி அவர்களுக்கும் டத்தின் ஸ்ரீ குருமாதா அவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். யோகஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம், குருமாதா சரணம்.
இந்த ஆர்பித்தியின் மகா அன்னதானம் 2026 ஒரு வழிபாடு சார்ந்த நிகழ்வாக மட்டும் இல்லாமல் இந்திய பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை உள்ளடக்கிய ஒரு நிகழ்வாகவும் அமைந்திருந்தது. டத்தோஸ்ரீ குருஜி அவர்களும் டத்தின் ஸ்ரீ குருமாதா அவர்களும் சமயம், பாரம்பரியம், கலை கலாச்சாரம், ஒழுக்கம், நெறியான வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி போன்ற அம்சங்களில் ஆர்பித்தி அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் ஆர்பித்தியின் மகா அன்னதானம் 2026 நிகழ்வில் இந்த அம்சங்கள் அனைத்தும் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டதை கண்கூடாக காண முடிந்தது. உண்மையில் இந்த நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் நல்லதொரு தெய்வீக உணர்வையும் மன நிறைவையும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.